கிளாஸ் 7th மேக்ஸில் எக்ஸசைஸ் 9.1 சிபிஎஸ்சி சிலபஸ் இந்த புக் வந்து சிபிஎஸ்சியோட கிளாஸ் 7th மேக்ஸு எக்ஸசைஸ் 9.1 பெரிமீட்டர் அண்ட் ஏரியா அவங்களே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பேரலோகிராம். ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் போன வீடியோவில் பார்த்துருப்போம். இதில் வந்து எக்ஸசைஸ் சம்மு, அதில் வந்து பேரலோகிராமோட என்ன கேட்குறாங்க, ஏரியா கேட்குறாங்க. பேரலோகிராமோட ஏரியா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பேரலோகிராம்ஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஃபார்முலா B இன்ட்டு H. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு B இன்ட்டு Hன்னு எழுதிடுவோம். இதோட பேஸோட வேல்யூ 7, ஹைட்டோட வேல்யூ 4. அப்போ இதில் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 7 × 4 இஸ் ஈக்குவல் டு 7 4s are 28. எப்போதுமே ஏரியாவுக்கு என்ன சொல்லியிருக்கோம், சென்டிமீட்டர் போட்டு ஸ்கொயர் பண்ணணும். என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ சென்டிமீட்டர், அதை போட்டு பவரில் என்ன வரணும், ஸ்கொயர் வரணும். அப்போ இதோட ஆன்சர் 28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சம் செகண்ட், அதே தான் ஏரியா ஆஃப் பேரலோகிராம். பேஸ் என்ன சொல்லியிருக்காங்க, பேஸோட வேல்யூ 5 சென்டிமீட்டர், ஹைட்டோட வேல்யூ 3 சென்டிமீட்டர். ஃபார்முலா எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு B இன்ட்டு H. ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். பேஸோட வேல்யூ 5 சென்டிமீட்டர். அப்போ 5 இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு 5 3s are 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? செகண்ட் சம் ஓவர். அண்ட் தென் தேர்ட் சம் சி. சியில் என்ன சொல்லியிருக்காங்க, பேஸோட வேல்யூ 2.5 சென்டிமீட்டர், ஹைட்டோட வேல்யூ 3.5 சென்டிமீட்டர். பாயிண்டில் இருக்குது, மல்டிப்ளை பண்ண வேண்டியது. அதே B இன்ட்டு H தான் ஃபார்முலா. B இன்ட்டு H இஸ் ஈக்குவல் டு 3.5 இன்ட்டு 2.5. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, 2.5ஓட 3.5 மல்டிப்ளை பண்ணுவீங்க. இந்த பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், ஷேஷுவல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பாயிண்ட், இங்கே ஒரு 1 டிஜிட் இருக்குது, இங்கே 1 டிஜிட் இருக்குது. அப்போ ஆக்சுவலாக 2 டிஜிட் வழி நம்ம என்ன பண்ண போகிறோம், பாயிண்ட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே தானே? அப்போ 3.5 இன்ட்டு 2.5. ஓகேவா? 3.5 2.5 மல்டிப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 5 5s are 25, 5 3s are 15, 17, 5 2s are 10, பேலன்ஸ் 1, 6 + 1 7, 5 7 8. ஓகேவா? இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, அதே போல் இங்கேயும் 1 டிஜிட் பாயிண்ட், டோட்டலாக 2 டிஜிட்ஸ். அப்போ நமக்கு எங்கே வரும், இது 1 2. அப்போ ஆன்சர் 8.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். தேர்ட் சம்மோட ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். அடுத்த சம் ஃபோர்த்து சம். பேஸ் வந்து பாயிண்டில் இருக்குது, அதே ஃபார்முலா அதே தான். B இன்ட்டு H. ஃபார்முலா B இன்ட்டு H. B இன்ட்டு H. பேஸோட வேல்யூ என்னது, 4.8 இன்ட்டு 5. 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 5 8s are 40, பேலன்ஸ் 0. அடுத்த 5 4s are 20, 20 + 4 24. இங்கே நமக்கு பாயிண்ட் வந்து 1 டிஜிட் பிஃபோராக இருக்குது, அதனால் நம்மளும் இங்கே 1 டிஜிட் பிஃபோராக பாயிண்ட் வச்சோம்னா 24. இந்த 0க்கு வேல்யூ இல்லை, அதனால் ஆன்சர் இஸ் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஃபோர்த் சம் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட்டு பேஸ் வந்து 2 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 4.5. இதை வந்து பேஸை வச்சுக்கணும். ஓகே, இங்கேயும் அதே தான். பேஸ் வந்து 4.5 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 4.8 சென்டிமீட்டர் போன சம்மில். இதில் வந்து பேஸ் வந்து 2 சென்டிமீட்டர், இது வந்து 4.4 சென்டிமீட்டர். அவ்வளோதான். பேஸோட வேல்யூ மாற்றி இன்சர்ட் பண்ண வேண்டியதான். அப்போ B இன்ட்டு H. B இன்ட்டு H இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா B இன்ட்டு H. Bயோட வேல்யூ 2 இன்ட்டு Hோட வேல்யூ 4.4. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2s are 8, அதே போல் 4 2s are 8. 1 டிஜிட் பிஃபோர் நமக்கு பாயிண்ட் இருக்குது, அதனால் இங்கே வச்சோம்னா 8.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஃபஸ்ட் சம் ஓவர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பேரலோகிராம்ஸ். அந்த சம்மோட ஆன்சர் ஓவர். நெக்ஸ்ட்டு அதே தான், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ். ஃபஸ்ட்டு பேரலோகிராம் ஏரியா பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ரையாங்கிளோட ஏரியா பார்க்க போகிறோம். ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு B இன்ட்டு H. ஆல்ரெடி B இன்ட்டு H
பேரலோகிராமோட ஃபார்முலா. முன்னாடி ஹாஃப் போட்டோம்னா அது எதோட ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அப்போ ஹாஃப் இன்ட்டு ஃபஸ்ட்டு சம் சொல்கிறேன், பேஸோட வேல்யூ 4 அண்ட் தென் ஹைட்டோட வேல்யூ 3. இங்கே 2வும் 4வும் கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 2 2 is 4. அப்போ 2 3 மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. எப்போதும் ஏரியா வந்தால் சொல்லியிருக்கோம், சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் போகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் ஓவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேஸோட வேல்யூ 5 சென்டிமீட்டர், ஹைட்டோட வேல்யூ 3.2. ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஹாஃபுக்கு ஹாஃபு, பியோட வேல்யூ 5 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ 3.2. இங்கே 2க்கும் 5க்கும் கேன்சல் ஆகாது அப்படின்னா 2க்கும் 5க்கும் கேன்சல் ஆகாது. 2க்கும் 3.2க்கும் கேன்சல் பண்ணலாம். கொஞ்சம் கவனமாக இங்கே கேன்சல் பண்ணுங்கள். half இன்ட்டு 5 இன்ட்டு 3.2, half இன்ட்டு 5 இன்ட்டு 3.2. ஓகேவா? எப்படி கேன்சல் பண்ணலான்னா 2ஆல் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா வந்து ஈவன் நம்பராக இருக்கலாம், 3.2ன்றது ஈவன் நம்பர். அப்போ கண்டிப்பாக அது 2ஆல் கேன்சல் ஆகும். அதனால் 2க்கும் 3.2 கேன்சல் பண்ண போகிறோம். 1 2 is 2. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணிடுவோம். 3ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது 2ன்னு பார்த்தோம்னா எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் எவ்வளவு? 3ல் 2 போக பேலன்ஸ் எவ்வளவு? 1. 1 இங்கே வந்துடும், 12ன்னு மாறிடும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 12 வர வச்சு இங்கே பாயிண்ட் வச்சுட்டு 12 எடுத்துக்கலாம். 12ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 6 டைம்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1.6. ஓகேவா? கேன்சல் பண்ணால் அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 5 இன்ட்டு 1.6 மல்டிப்ளை பண்ணோம்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 5ஆல் மல்டிப்ளை என்ன வரும்? 5 6 are 30. பேலன்ஸ் 3. 1 5 is 5. 5 + 3 8. இங்கே டிஜிட் இருக்க 1 பாயிண்ட் பிஃபோராக இருக்காங்க. இங்கே வச்சோம்னா ஆன்சர் இஸ் 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த 0.0க்கு வேல்யூ கிடையாது. அதனால் ஸோ ஆன்சர் இஸ் 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அதே போல் half இன்ட்டு பி இன்ட்டு ஹச். half இன்ட்டு பியோட வேல்யூ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 3, ஹைட் வந்து ஹச், சாரி 4. அப்போ half இன்ட்டு 3 இன்ட்டு 4. 2க்கும் 4 கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4. பேலன்ஸு 3 2s are 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம். பேஸோட வேல்யூ 3, ஹைட்டோட வேல்யூ 2. அதே ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். half இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அப்போ half இன்ட்டு 3 இன்ட்டு 2. 2வும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன மட்டும்தான் இருக்கும்? 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஓகேவா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபுல்லாக 4 சம்ஸும் ஓவர். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பேஸ் கொடுத்துருப்பாங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க, ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்ருந்தோம். இந்த சம்மில் அடுத்த தேர்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ். எது இல்லையோ அதோட வேல்யூ கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், பேஸ் தெரியும், ஏரியா தெரியும், ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது? ஏரியா ஆஃப் பேரலோகிராம். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஃபார்முலா 3 என்னது? பி இன்ட்டு ஹச். இல்லை பேஸ் எவ்வளோது? 20, ஹச் எவ்வளோது தெரியாது, இஸ் ஈக்குவல் டு, ஆனால் நமக்கு என்ன தெரியும்? ஏரியா தெரியும். அப்போ 2 4 6. ஓகே தானே? நமக்கு இப்போ என்ன வேணும்? ஹச் வேணும். ஹச்சோட 20 என்ன பண்ணிகிட்ருக்கு? மல்டிப்ளைனில் இருக்குது. இங்கே மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு. அந்த சைட் போனால் என்னவாக மாறும்? டிவைடாக மாறும். ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு 246 டிவைடட் பை 20. ஓகேவா? இங்கே 20 இந்த 0 வந்துச்சுனாலே இங்கே எத்தனை 0 இருக்குது? 1 0 இருக்குது. அப்போ 1 0 வந்தால் ஒரு டிஜிட் பிஃபோராக என்ன பண்ணலாம்? பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த 0க்காக என்ன பண்ணல? இங்கே ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சிடலாம். அந்த 0 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன மட்டும்தான் இருக்குது? 2 மட்டும்தான் இருக்குது. இப்போ 2க்கும் 24.6க்கும் கேன்சல் பண்ணலாமா? ஆல்ரெடி நமக்கு தெரியும் 1 2 is 2. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 2ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு 4ல் எத்தனை டைம்ஸ் 2 இருக்கும்? 2 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் எதுவுமே இல்லை. பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் வச்சுட்டேன். 6ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 3 டைம்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 12.3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அதான் சாரி, இது ஹைட்டு தானே கேட்குறாங்க. ஹைட் என்ன தான் வரும்? வெறும் சென்டிமீட்டர். அதோட யூனிட் என்ன தான்? சென்டிமீட்டர் தான். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் இப்படி தான் போடணுன்னு இல்லை, வேறு மாதிரி போடலாம். நீங்கள் டிவைட் பண்ணி போடும்போது உங்களுக்கு இது புரியல அப்படின்னா
ஆர்டினரி மெத்தட்லேயும் போடலாம், இல்லை எந்த மெத்தடில் வேணாலும் போடலாம். h is equal to என்ன சொன்னோம், 246 divided by 20ன்னு சொன்னோம். ஓகே தானே, 2ஆல் கேன்சல் பண்ணலாம். இப்போ 10 2s are 20, இப்படி கேன்சல் பண்ணிகிட்டே போனாலும் கரெக்டு தான். 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6. ஓகேவா, இப்போ இங்கே என்ன இருக்குது, 123/10 வந்துச்சு. ஆல்ரெடி 10 இந்த கீழே ஒரு 0 10 வந்தாலும் இங்கே என்ன செய்யணும், ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ ஆன்சர் 12.3 cm². எப்படி போட்டாலும் கரெக்டு தான், அப்படி போட்டாலும் கரெக்டு தான். எது உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். செகண்டில் என்ன தெரியாது, பேஸ் தெரியாது, ஹைட்டு தெரியும். பேஸ் தெரியாது, ஹைட் தெரியும், ஏரியா தெரியும். ஓகேவா, ஃபார்முலா இதே தான். ஃபார்முலா என்னது, b × h தான். b × h. பேஸ் எவ்வளோது தெரியாது, bனே வச்சுப்போம். ஹைட் எவ்வளோது 15 இஸ் ஈக்குவல் டு ஏரியா தெரியும். எவ்வளோது 154.5. ஓகேவா. இப்போ நமக்கு பேஸ் வேணுமா, பேஸோட ஹைட் என்னவா இருக்குது, மல்டிப்ளைங்கில் இருக்குது. ஓகே தானே, பேஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு, மல்டிப்ளை ஆச்சு. அப்போ b இஸ் ஈக்குவல் டு ஏரியாவை எதில் டிவைட் பண்ணால் போதும், 15ஆல் டிவைட் பண்ணால் போதும். 154.5 டிவைடட் பை 15. 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, சாரி 5 டேபிளில் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிப்போம். 3 5s are 15. அதே போல் இங்கே 3 5s are 15. இங்கே கொஞ்சம் கவனமாக போடணும். 3 5s are 15 முடிச்சு 4 எடுப்பீங்க. 4ல் என்ன இருக்காது, 5 வந்து 4க்குள்ளே இருக்காது. அதனால் 400 டேபிளுக்குள்ளே 5 வந்து இருக்காது. ஏன்னா இதோட கிரேட்டர் ஒன்றா இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம், நமக்கு 45 தேவை. அப்போ அதாவது 4.5 தேவை. அதனால் என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு 0 சேர்த்த பிறகு தான் என்ன பண்ணோம், 5 நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இடையில ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இப்போ 45ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை 5s are 45, 9 5s are 45. ஓகேவா. இப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 1 3 is 3, இங்கே 1 3 is 3, 0க்கு 0, பாயிண்ட்டுக்கு பாயிண்ட், 3 3s are 9. அப்போ இதுக்கு ஆன்சர் 10.39 சென்டிமீட்டர் தான் இங்கே பேஸோட வேல்யூ. இதுக்கு ஆன்சர் 10.3 சென்டிமீட்டர். ஓகேவா. இது வேறு மெத்தட்லேயும் போகலாம். 3ஆல் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து 5ஆல் கேன்சல் பண்ணலாம். என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 3ஆல் கேன்சல் பண்ணுவோம். அந்த மெத்தடையும் ஒரு தடவை பார்த்துருவோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க, 154.5 டிவைடட் பை 15. 15 டேபிள் தெரிஞ்சுன்னா டேரெக்டாக 15ஆலையும் கேன்சல் பண்ணலாம். இல்லை டிவைட் பண்ணால் தான் புரியும் அப்படின்னா டிவைட் பண்ணி போட்டுருவோம். எப்படி டிவைட் பண்ணுவோன்னா 154.5 divided by 15. ஓகேவா. 115 is 15, பேலன்ஸ் 0, 4 நம்ம டவுனுக்கு வரும். இப்போ என்ன பண்ணலாம், 15ல் 4 வந்து 4ஓட 15 வந்து கிரேட்டராக இருக்குது. அதனால் அடுத்த டிஜிட் நமக்கு தேவை, அதாவது 45 வேணும். 45 வேணும்னா என்ன செய்யணும், அடுத்த நம்பர் நமக்கு தேவை அப்படின்னாலே இங்கே என்ன பண்ணணும், ஒரு 0 நம்ம ஒரு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அடுத்த நம்பருக்கு வாசி நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் 500 நம்பர். ஓகேவா. அடுத்தது 15ல் 45ல் 15 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ 3 15 is 45. த ஆன்சர் இஸ் 10.3 சென்டிமீட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சம் தேர்டில் அதே போல் பேஸ் தெரியாது. பேஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ. மிஸ்ஸிங் வேல்யூ வந்து பேஸு. இதில் நமக்கு தெரிஞ்சது ஹைட்டு ஆல்ரெடி கிவன், அதே போல் ஏரியாவும் ஆல்ரெடி கிவன். ஃபார்முலா நமக்கு தெரியும், b × h is equal to என்னது, ஏரியா. அப்போ b × h. பேஸ் தெரியாது, அதனால் bன்னு வச்சுக்கலாம். h எவ்வளவு 8.4 is equal to 48.72. நமக்கு என்ன வேணும், இப்போ பேஸ் வேணும். அப்போ 8.4 அங்கே போய் என்ன செய்யும், டிவைடாக மாறும். டிவைட் பை 8.4. இப்போ டிவைட் பண்ணும்போது 4 டேபிளால் 2 டேபிளால் இதில் வேணாலும் டிவைட் ஆகும். 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் ஆன பிறகு 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேவா. என்ன வரணும் இப்போ 48.72 டிவைடட் பை 8.4. 4ஆல் டிவைட் பண்ணலாமா, சரி. இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணுறேன். 2 4s are 8, பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டு 1 4 is 4. நெக்ஸ்ட் இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணால் 1 4 is 4, 2 4 is 8, பாயிண்ட்டு. பேலன்ஸ் எதுவுமே இல்லை. அடுத்த 7ல் எத்தனை டைம்ஸ் 4 இருக்கும், 1 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் எவ்வளோ 3ன்னு வந்துடும். 32. இந்த இடத்துல 3ன்னு வச்சுங்க, இந்த இடத்துல 3, 32 ஆகிடும். 32 எத்தனை இருக்கும்,
8 டைம்ஸ் இருக்கும் 4. ஓகேவா? அப்போ 2.1 வந்திருக்கு, மேலே 12.18 இருக்குது. இப்போ இதால் கேன்சல் பண்ணலாம், 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். அப்போ 3 இங்கே வந்து பாயிண்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 1 டிஜிட் தள்ளி. அதனால் என்ன செய்யலாம்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணிங்க. அப்போ ஆன்சர் என்னவாயிடும்? 12.1.8 by 21 வந்துடும். ஏன்னா 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப இந்த பாயிண்ட்டு இங்கே வந்துடும், இந்த பாயிண்ட் இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து 121.8. 3 டேபிளால் கண்டிப்பாக கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 7 3s are 21. இதில் 4 3s are 12. அடுத்த பேலன்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு 1 எடுத்துப்போம். 1க்குள்ளே 3ன்றது என்னது? 1ஓட கிரேட்டராக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு ஆட் பண்ணணும். அதனால் என்ன பண்ண போகிறோம்? அது 18. அதனால் என்ன பண்ண போகிறோம்? இங்கே ஒரு 0 சேர்த்துட்டு அப்புறம் பாயிண்ட் வச்சுட்டு 18 எடுத்துப்போம். 18ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 6 டைம்ஸ் இருக்கும். அப்போ ஆன்சர் 40.6ன்னு வருதா? 40.6 எதால் டிவைட் பண்ணணும்? 7ஆல் டிவைட் பண்ணணும். 1 7 is 7. இங்கே 40ல் 7 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 5 டைம்ஸ் இருக்கும். 5 7s are 35. பேலன்ஸு 5. அப்போ 5.6ன்னு வந்துடுதா? அடுத்த 0.6 பாயிண்ட் வச்சுக்கலாம். 56ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 8 டைம்ஸ் இருக்கும். ஓகே தானே? 56ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 8 டைம்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நான் திரும்ப போடுறேன். 48.72 by 8.4. 48.72 divided by 8.4. இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு டிஜிட் நமக்கு கீழே வந்து 1 டிஜிட் டிஃபரன் இருக்குது, பாயிண்ட் இருக்குது. அதனால் 10ஆல் மல்டிபிள் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணிங்க. இந்த பாயிண்ட் என்ன ஆகிடும்? இங்கே உள்ள பாயிண்ட்டு இங்கே வந்துடும், இங்கே உள்ள பாயிண்ட் இங்கே வந்துடும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 487.2 divided by 84ன்னு வந்துடும். 4 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 2 4s are 8. 1 4 is 4. இங்கே கேன்சல் பண்ணோம்னா 1 4 is 4. 2 4 is 8. again 1 4 is 4. 32ன்னு ஆகிடும். 8 4 is 32. ஓகேவா? இப்போ 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 7 3s are 21. இங்கே 4 3s are 12. ரெடி நான் சொன்னது போல் ஒரு 0 சேர்ப்போம். 8. 6 3s are 18. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 40.6 divided by 7. 7ல் ஃபஸ்ட்டு 1 7 is 7. 5 7 is 35. அந்த 6 5 பேலன்ஸ் 5 56ன்னு ஆகிடும். 8 7 is அப்போ ஆன்சர் 5.8 சென்டிமீட்டர். இந்த பேஸோட வேல்யூ 5.8 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த டிவிஷன் உங்களுக்கு இந்த புரியல அப்படின்னா டிவிஷனாக போட்டுங்க. ஓகேவா? இப்படி போட்டோன்னா ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பேஸ் கொடுத்துட்டாங்க. பேஸோட வேல்யூ எழுது 15.6 சென்டிமீட்டர். ஹைட்டு தெரியாது. ஹைட்டோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஏரியா கிவன் வேல்யூ. ஓகேவா? அப்போ பி இன்ட்டு ஹச் தான். பி இன்ட்டு ஹச்ன்னு எடுத்துப்போம். பியோட வேல்யூ எழுது 15.6 இன்ட்டு ஹைட்டு தெரியாது. ஹச் இஸ் ஈக்குவல் டு 16.38. ஓகேவா? நமக்கு என்ன வேணும்? ஹச் தான் வேணுமா? அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும்? 16.38 டிவைட் பை 15.6. 2 டேபிளாலே கேன்சல் பண்ணிட்டு போனாலும் கரெக்டு தான். ஓகேவா? பட் இங்கே ஒரு டிஜிட் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணிப்போம். அப்போ பாயிண்ட் எங்கே வந்துடும்? இந்த சைட் ரைட் சைடில் நகரும். அப்போ 163.8 டிவைடட் பை 156. எதால் கேன்சல் பண்ணலாம்? 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 3ஆலையும் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? (163.8 divided by 156). 2ஆலையும் கேன்சல் பண்ணலாம், 3ஆலையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம்? 2ஆல் கேன்சல் பண்ணலாமா? 7 2s are 14. பேலன்ஸ் 1. 8 2s are 16. அதே போல் இங்கே கேன்சல் பண்ணோம்னா 7 2s are 14. பேலன்ஸு 2. 23 ஆகிடுமா? 23ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? சாரி, 7 2s are 14. 8 2s are 16 போட்டுலாம். நம்ம 8 2s are 16. பேலன்ஸ் கிடையாது. அடுத்து 3 எடுத்துக்குவோம். 3ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம் இருக்கும். பேலன்ஸ் உள்ளது 1. 1 வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாயிண்டிங் வச்சுருவோம். 18. அப்போ ஆன்சர் உள்ளது 9.
இப்போ 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2 3s are 6, பேலன்ஸ் 1 18 வந்துடும். 6 3s are 18. அதே போல் இங்கேயும் 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா 2 3 6, பேலன்ஸ் 2 21, 7 3s are 21, 0.33s are 9. இப்போ ஆன்சர் என்ன வருது? 27.3 டிவைடட் பை 6. 26ன்னு வருதா? 27.3 divided by 26 divided by 26. இது எதால் கேன்சல் பண்ணலாம்?